அம்மா சிவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா. சத்தி வா சத்தி. ஐயோ பார்த்து மெதுவா. ஐயோ என்ன சக்தியும் கூட வரா? வா சத்தி. என்ன பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? சுபத்ரா 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 போச்சு போச்சு. அந்த சிவா பையன் சக்தியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாமா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, 2 பேர் மேல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா சக்தி ஆஃபீஸில் தாம்மா இருந்தா. சக்தி, என்னாச்சு சக்தி? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? எங்க என்னாச்சு? என்ன ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? சக்தி எங்கிருந்து கூட்டிட்டு வர? சக்தி ஆஃபீஸில் லிஃப்டில் வரும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுடா. ரொம்ப நேரமா லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டா. சிவா, சக்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா? ரொம்ப நேரமா கத்தி பார்த்துருக்குறா. யாருமே ஹெல்ப்புக்கு வராததுனால லிஃப்ட்லயே மயங்கி விழுந்துட்டாமா. ஐயோ ஐயோ, முதேவி என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. சரி சிவா, நீ சக்தியை கூட்டிட்டு போய் படுக்க வை. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போப்பா. சரிம்மா. சுந்தர், நீங்களும் போய் படுங்க. சக்தி நல்லா ரெஸ்ட் எடு. ப்ரோ பாத்துக்கோ ப்ரோ. சரி வா சக்தி. போச்சு போச்சு. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இந்த சக்தி வரவே மாட்டான்னு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கும் வந்துருச்சு ஆப்பு. ச்சே, இந்த சக்தி செத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? விடு, கிட்டத்தட்ட இப்பவே அவ செத்த மாதிரிதான். இப்பதானே முதல் அடி விழுந்திருக்கு. இனிமே விழற ஒவ்வொரு அடிக்கும் அவளால எந்திரிக்கவே முடியாது. ஏய் பாத்து பாத்து சக்தி. ஒன்னும் இல்ல மாமா. ஏதாவது மயக்கமா டயர்டா இருக்கா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா. பரவாயில்ல சொல்லு சக்தி. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. டேப்லெட் எதுவும் வேணுமா? வாங்கிட்டு வரட்டா? வேணாம் மாமா. ஐயோ, என்ன இவன் விட்டா அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தையே பெத்துருவான் போல இருக்கே. சிவா சிவா, என்னடா கண்ணா பண்ற? பார்த்தா தெரியல, கீழே விழப்போனா பிடிச்சிட்டு இருக்கேன். ஆர் யூ ஓகே சக்தி? ஏண்டா கட்டில்ல உட்கார்ந்திருக்கவள நீ ஏண்டா தாங்கி பிடிச்சிட்டு இருக்க? இல்ல பாட்டி, கீழே விழப்போனா அதனால டக்குன்னு கையை வச்சு பிடிச்சேன். அப்படியாடா கண்ணா? சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. போ போ. சரி சரி போறேன். சக்தி, நீ கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. போறேன். கிழவி சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி எங்க ரொமான்ஸ்ல நுழையிற. இரு, உனக்கு வலுவா ஒரு ஆப்பு வைக்கிறேன். ஏய், நீ எனக்கு காப்பு வைக்கிறியா? அதுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன்டி உனக்கு காப்பு.
சத்தி ஏன் கீழே படுக்கிற? நீ மேல படுத்துக்கோ. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. இல்ல மாமா பரவாயில்ல, நான் தரையிலே படுத்துக்கிறேன். ம், ம், சரி சரி. சாப்பிட்டியா? இல்ல இல்ல சாப்பிடாம நீ தூங்காத. சாப்பாடு எடுத்துட்டு வரவா? இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா போதும். சரி. சத்தி ஆ? ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் லிஃப்ட்ல ஏறின உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் கதவு தட்டி பார்த்தேன், சத்தம் போட்டு பார்த்தேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் மாமா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு. ம். ஐயோ சி 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 சி. ஐயோ பா சி பா. என்னம்மா என்னாச்சு? அம்மாடி, இந்த சிவா பையன் இருக்கானே, அவன் பண்ற அட்டகாசத்தை என்னால தாங்கவே முடியல. என்ன பண்ணா? என்ன பண்ணானா, அந்த சக்தி கீழே விழ போனாலும் இவன் அப்படியே தாங்கி பிடிச்சானா. 2 பேரும் பார்வையிலேயே குடும்பம் நடத்துறாங்க. இந்த கன்றாவி காட்சியெல்லாம் என்னால பார்க்கவே முடியலம்மா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த சிவா பைய கழுத்தை புடிச்சு அப்படியே ஆ, ஆ. அப்படியே கழுத்தை திருகி சுடுதண்ணில முக்கி எடுத்து தோலை உரிச்சிட்டு அப்படியே முழுசா மஞ்சளை தடவி அப்படியே மசாலாவை தடவி நெருப்புல சுட்டு வறுத்து சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். என்ன? சிக்கன் சிக்கன் கோழி இருக்குல்ல, கோழி. கொக்கரக்கா, கொக்கரக்கா. அம்மா சும்மா இரு. என்ன சிவா? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்னப்பா, உனக்கு சக்திக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? என்னன்னு கேளுப்பா. சத்திய லிஃப்ட்ல மாட்ட வச்சது யாரு? அது அது வந்து ஐயோ, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? போச்சு போச்சு, செத்தோம். அது எப்படிப்பா எங்களுக்கு தெரியும்? ஐயோ அம்மா, நான் உங்ககிட்ட கேட்கல. சின்னதா ஒரு கன்ஃபியூஷன். சத்திய லிஃப்ட்ல யாரோ வேணும்னே மாட்ட வச்சிருக்காங்கம்மா. கரெக்டா அவ லிஃப்ட்ல ஏறின நேரமா பார்த்து லிஃப்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. டே கண்ணா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சாதாரணமா நடக்கிறதாண்டா. இத போய் சிபிஐ ரேஞ்சுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. அப்படி பார்த்தா பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடந்தா உடனே யாராவது பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவியோ? பாட்டி, அப்படிலாம் கிடையாது பாட்டி. சிவா, அம்மா சொல்றதும் சரிதான். நீ எதுக்கு இதை மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? ஒருவேளை கரண்ட் எதுவும் கட் ஆயிருக்கும்பா. இல்லம்மா, கரண்ட் எதுவும் கட்டால. செக்யூரிட்டி கூட சொன்னா. சக்தி லிஃப்ட்ல ஏறி இருக்கா. அப்போ ஒர்க் ஆன லிஃப்ட் அவ ஏறி கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிருக்கு. அது அது ஏதாவது ப்ராப்ளம் வந்து கூட லிஃப்ட் ஆஃப் ஆயிருக்கலப்பா. இல்லம்மா, அதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் கட் ஆகியோ இல்ல மெஷின்ல ப்ராப்ளம் ஆகியோ லிஃப்ட் ஆஃப் ஆயிருந்ததுன்னா லிஃப்டோட மெயின் சுவிட்சை நான் ஆன் பண்ணும்போது லிஃப்ட் எப்படிம்மா ஒர்க் ஆகும்? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே, கண்டுபிடிச்சிட்டான். யாரோ தெரிஞ்சேதான்
லிஃப்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. நான் மட்டும் அங்கே சரியான நேரத்துக்கு போகலைன்னா சக்தி காலையில் வரைக்கும் லிஃப்ட்லேயே தான் இருந்திருப்பா. அந்த லிஃப்டில் வென்டிலேஷன் கம்மியாக இருந்ததுனால தான் அவளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டா. அதுக்கு தானடா நாங்க போராடணும். அதான் நீ காப்பாத்திட்டல, விடு சிவா. இல்லைம்மா, இது அவ்வளோ ஈஸியாக விடுற விஷயம் இல்லை. பின்ன என்னடா சிபிஐ மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறியா? இன்வெஸ்டிகேஷன் தான். இதை யார் பண்ணாங்கங்கிற இன்வெஸ்டிகேஷன். யாரோ பிடிக்காதவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கணும். உனக்கு தான் எதிரியே இல்லையே சிவா, அப்புறம் எப்படி உன்னை பிடிக்காதவங்க இருப்பாங்க? அம்மா, நான் சொன்னது என்ன பிடிக்காதவங்க இல்லை, சக்தியை பிடிக்காதவங்க. கண்டுபிடிச்சிட்டானே. ஐயோ ஐயோ. என்ன சிவா சொல்ற? ஆமாம்மா, சக்தியை பிடிக்காத யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. சரி, சக்தியை பிடிக்காதவங்க செஞ்சுட்டாங்க. இனிமே இப்படி நடக்காம சக்தியை நாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவோம். இல்லம்மா, இது ஒரு முறை நடக்கிற விஷயம் மாதிரி தெரியல. செஞ்சவன் திரும்ப சக்திக்கு தொல்லை கொடுக்க வருவான். அப்பா இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சக்தி பின்னாடியே சுத்தி அவனை கண்டுபிடிக்க போறியா? பாட்டி, நான் ஏன் பாட்டி சக்தி பின்னாடியே சுத்தணும்? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா ஒரு வழி இருக்கு. ஈஸியான வழியா? என்னப்பா அது? நம்ம ஆபீஸ்ல வச்சிருக்கிற சிசிடிவி கேமரா. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். நாளைக்கு காலையில சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தோம்னா யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அம்மா, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அதான் நாளைக்கு காலையில தெரிஞ்சிருமே யாருன்னு. அம்மாடி, யாருக்குமா இந்த நேரத்துல போன் பண்ற? சொல்லுமா, யாருக்கு பண்ற? ஸ்ரீஜாவுக்கு. ஹலோ, நான் சுபத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சிவாக்கு டவுட் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? இதுக்கு தான் நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. ஏய், பதறாம நான் சொல்றத கேளு. சிவாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஆனா அது ஓ மேல இல்ல. யாரு லிஃப்ட் ஆஃப் பண்ணாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண போறேன். காலையில முதல்ல போய் அதை டெலீட் பண்ணிடு. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஓகே. ஆமா, அவ டெலீட் பண்ணிடுவாளாமா? பண்ணணும். பாப்போம். என்ன மாமா, அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்க? இல்ல, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, அதான் முன்னாடியே கிளம்புறேன். மாமா, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மாமா, நானும் கிளம்பி வந்துடுறேன். இல்ல சக்தி, நீ கொஞ்சம் பொறுமையா ரெடி ஆயிட்டு கால் டாக்ஸி பிடிச்ச ஆஃபீஸ் வா. நான் கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டியது இருக்கு, அதனால கிளம்புறேன். இந்தாங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல மீனாட்சி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். எனக்கு இப்ப காஃபி வேண்டாம். என்ன சக்தி, சிவா இவ்ளோ சீக்கிரமா ஆபீஸ் போறாரு? காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவசரமா போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆமாக்கா, காலையில எந்திரிச்ச உடனே கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. என்னன்னு கேட்டா அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி சரி, நீ காஃபி எடுத்துக்கோ.
சக்தி ஆ? இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல? ம் பரவாயில்லக்கா. சரி, நீ ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் கீழே போறேன். ம் மீனாட்சி, பாட்டி. எனக்கு காப்பி எங்க? ஐயோ பாட்டி, இதோ இப்ப கொண்டு வரேன் பாட்டி. இது யாரோட காப்பி? சிவாக்கு கொண்டு வந்தேன். அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி காஃபி கூட குடிக்காம வெளியில கிளம்பிட்டாரு பாட்டி. சரி இருங்க, நான் உங்களுக்கு சக்கரை இல்லாத காஃபி கொண்டு வரேன். ஆ. காப்பி கூட குடிக்காம இந்த சிவா பையன் அவ்வளவு அவசரமா எங்க போயிருப்பான்? ஐயோ, சுபத்ரா, ஓகே, நான் நாளைக்கு சுபத்ரா. மீட் பண்றேன். சுபத்ரா, என்னம்மா? ஐயோ இந்த சிவா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரு லிஃப்ட் ஆஃப் பண்ணான்னு செக் பண்ண இப்பவே கிளம்பி ஆபீஸ் போயிட்டாமா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் எனக்கு அந்த மீனாட்சி சொன்னா. எப்படியாவது சிவாவை தடுத்து நிறுத்தணுமே. வா ரூமுக்கு போலாம். ஏமா வாமா, சகுனம் சரியில்லை. ஏமா, நேரம் நல்லா தானே இருக்கு. நேரம் நல்லாதான் இருக்கு. பக்கத்துல 7:30 இருக்கு. வா போலாம். ஏழ்றையா? ஹலோ. ஏய், எங்க இருக்க? வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு போகலனா உன் லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். என்ன மேடம் சொல்றீங்க? சிவா ஆபீஸ் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே ஆட்டோவையோ கேபையோ பிடிச்சு ஆபீஸ்க்கு போய் இமீடியட்டா அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. ஓகே மேடம், இது உடனே போறேன். அம்மா, என்னம்மா ஆச்சு? அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. ஆஹா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, ஸ்டாப். எங்கம்மா போனா? அர்ஜென்ட்டா அண்ணா நகர் போகணும். போலாம், உட்காருங்க.